இந்த ரமதான் நம்ம மிக முக்கியமாக தவிர்க்க வேண்டிய அம்சங்களில் உண்டு தூக்கம். ஆனால் அதுக்கு ஒரு செய்தி சொல்லி வச்சுக்கிறான், ஸாயிமு ஃபி இபாதத்தின் வலவுக்கான நாஇமன். ஒரு நோம்பாளியின் தூக்கமும் வணக்கமே. அவன் என்னதுக்கு எழுமனாவே? அவன் ஏற்கனவே வணக்கத்தில் தான் இருக்கிறான். ஃபஜ்ர் தொழுட்டு நம்ம தூங்குறாருன்னு வைங்களேன், அவர் ஏற்கனவே இபாதத்தில் இருக்கிறார். என்ன அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வஹியான்னு சொன்னதோட அவர் இபாதத் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அப்போ அவர் என்ன யோசிக்கிறாருண்டா, ஒரு திக்ர் செய்யணும், ஒரு சுன்னத்தோட ஒரு குர்ஆனோ, ஆல்ரெடி நான் இபாதத்தில் தான் நினைக்கிறேன், திருப்பி என்ன ஒரு இபாதத்து அப்படின்னு நினைக்கிறார். சில பொழுதுகள் யாராவது அறிஞர்கள் இந்த வார்த்தைகள் சில விஷயங்களை சொல்லிக்கிறாங்க. அப்படி சொல்லி ஹதீஸ் வந்து மிச்சம் பலகீனமானது. அறிஞர்களுடைய வார்த்தையாக சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க எதுக்கு சொல்லிப்பாங்கண்டா, அதாவது ஒரு அறிஞர் ஒரு 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 சஹாபி சொல்றாரு, இன்னி அஹ்தசிபு கௌமதி, அதாவது இன்னி அஹ்தசிபு நௌமதி கமா அஹ்தசிபு கௌமதி, நான் எப்படி எலும்பி நின்று வணங்குவதை நன்மையாக அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கிறேனோ அதே போல தூக்கத்திலும் நான் நன்மை அல்லாஹ்விடத்தில் என்ன செய்கிறேன், எதிர்பார்க்கிறேன். எதற்காக வேண்டி எதிர்பார்க்கிறேன்டா, எலும்பி நின்று தொழுகிறதுக்காக. ஏன்னா தூங்கினா தான் எனக்கு என்ன செய்யலாம், சரியான முறையில் எலும்பி நின்று வணக்கத்தில் ஈடுபடலாம். தூங்கினால்தான் சிறப்பான முறையில் என்ன செய்யலாம், எனக்கு ஓதலாம். நான் தூங்கினால்தான் எனக்கு இந்த மாதிரி செய்யலாம். நான் தூங்கினா புறம் பேசுறது, கோல் பேசுறது, வஞ்சகம், குரோதம், இது போன்ற செயல்பாடுகள் இதெல்லாம் தவிர்த்து இப்படி ஒருவருடைய தூக்கம், இந்த மாதிரி உள்ளவருடைய தூக்கம் வேணுமெண்டா என்ன செய்யலாம், அல்லாஹ் தாலா வணக்கமாக கொடுக்கலாம். ஆனால் இது அப்படி நினைக்க, நான் நோம்பாளி அதனால தூங்கலாம், நான் நோம்பாளி அதனால தூங்கலாம், எனவே நோம்பாளியின் தூக்கமும் வணக்கம். இப்படி சில தவறான புரிதல்கள் எங்களுக்கு இருக்கு. இந்த ஒரு நோம்பாளியுடைய வாய் நாட்டம் இருக்குதே, அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரியை விட சிறந்தது, அந்தஸ்தில் தான் சிறந்தது. சிலருடைய நாற்றம் அடிச்சோடனே சிலர் என்ன நினைக்கிறாங்கடா, கஸ்தூரி, நம்ம கஸ்தூரிக்கு எதிராக என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. நாற்றம் எப்படி கஸ்தூரி ஆகுது? நாற்றம் தான். ரசூலாங்க ரமலான்ல அந்த நாற்றத்தை விரும்பலை, ரமதான் அல்லாத காலத்தில் என்ன செய்யலை, அந்த நாற்றத்தை விரும்பலை. அந்த நபர் சாப்பிடாமல் இருப்பதன் காரணமாக வயிற்றிலிருந்து ஒரு இது என்ன செய்யும், ஒரு வாடை வெளியாகும். அந்த வாடைக்காக அல்லாஹ் தாலா என்ன செய்யறான், கூலியை கொடுக்கிறான்னு அர்த்தமே தவிர வேற ஒன்றும் இல்லை. இப்போ புதுசாக நீங்கள் பார்க்கலாம், என்னன்னா ஜும்மாவுக்கு போகிற லிஸ்ட்டு, ஜும்மா தினம் வந்தாலே பார்க்கலாம், என்ன ஒட்டகம், மாடு, அப்புறம் ஆடு, அப்புறம் கோழி, அப்புறம் முட்டை, இந்த குர்பானி கொடுத்த கூலி அப்படின்னு. அப்போ ஹதீஸ் எப்படி வழங்கிக்கிறாங்கன்னா, பள்ளிக்கு கடைசியாக போகிறவர் வந்து முட்டையை குர்பானி கொடுத்துருவார். முட்டை எப்படி குர்பானி கொடுக்குறது? நீங்கள் யாரோ யோசிக்கிறீங்க, முட்டை எப்படி யாருக்கா குர்பானி கொடுக்கலுமா? முட்டையை குர்பானி கொடுக்குறேன், முதல்ல குர்பானின்னு அறுக்கணும், தபஹ் அறுத்து திண்டா தான் அது குர்பானி. முட்டையை அறுக்கணும்னு கடமையா, மீன் அறுக்கணும்னு கடமையா? மீனை குர்பானி கொடுத்தனா ஏற்றுக்கொள்வீங்களா? மீனை குர்பானி கொடுத்துட்டா யாரும் ஏற்றுக்கல மாட்டோம். மீனை அறுத்து தான் சாப்பிட வேண்டும் ஒரு டீம் வந்துச்சு, விதத்திலே ஒரு டீம் ஒன்று வந்துச்சு. என்ன, மீனை அறுத்து தான், அது ஒரு உயிரினம் தானே, அதையும் அறுத்து தான் என்ன செய்யணும், சாப்பிட வேண்டும். அது மாதிரி முட்டையை அறுத்து தான் சாப்பிடணும். அந்த செய்தி எதுக்கு சொல்லப்பட்டுச்சுன்னா, நீங்கள் ஒரு ஒட்டகத்தை அறுக்கிறீங்க, ஒட்டகத்தை அறுத்து குர்பானி கொடுக்குறீங்க, கொடுத்தா உங்களுக்கு ஒரு நன்மை என்ன செய்யும், உங்களுக்கு கிடைக்கும். அந்த நன்மை 1 லட்சம் நன்மை என்று வைங்க, அந்த நன்மை 1 லட்சம் நன்மை என்று வைங்க. நீங்கள் முதலாவதாக போனீங்கன்னா உங்களுக்கு என்ன, 1 லட்சம் நன்மை. குர்பானி கொடுத்த நன்மை இல்லை, நல்ல முறையில் புரிஞ்சுக்கொள்ள வேண்டா. அந்த குர்பானியை அவர் அண்டை கொடுக்க, அதாவது 4 ஜும்மாவுக்கு போனால் 4 ஒட்டகம் கொடுத்தது, இந்த சிஸ்டத்துக்கு சொல்லப்படலை. 4 இதுக்கு போனால் ஒருத்தருக்கு உம்ரா செய்த நன்மை என்றா அவருக்கு உம்ரா செய்ய தேவையில்லமா? அப்படின்னா இவர் குர்பானி செஞ்ச நன்மை என்று சொன்னால், பெருநாள் நாளில் பார்த்து, ஹஜ் பெருநாள் நாளில் பார்த்து ஜும்மா வந்துட்டேன்னு வைங்களேன், குர்பானி கொடுக்கணுமா? அவர் அதான் அவர் ஒட்டகத்தை கொடுத்துக்கிறாரே, குர்பானி கொடுக்க மாட்டா என்ன சொல்லுவோம், கட்டாயம் குர்பானி கொடுக்கணும். அப்போ ஏற்கனவே கொடுத்த குர்பானி, அது குர்பானியை நீ கொடுக்கல, அப்போ அப்படித்தானே லிஸ்ட்டு போட்டு படமே போட்டீங்க அப்படின்னு கேட்டால் அது என்னது, அட அர்த்தம் வந்து அந்த உனக்கு அந்த மாதிரி ஒரு நன்மை உனக்கு என்ன செய்யும், கிடைக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதே தவிர இதோட அர்த்தம் இதெல்லாம் நீங்கள் குர்பானி டெய்லி கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் என்னது அல்ல. அப்போ இப்படி இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம புரிந்து கொள்கிறோம். அதே மாதிரி தான் தூக்கம் என்ற விஷயம். தூக்கம் என்ற விடயம் என்ன அப்படி என்றால், நமது இபாதத்துக்காக நம்ம தூங்குகிறோம், நம்முடைய உள்ளத்தை உறுதிப்படுத்திக் கொள்றதுக்காக, உடலை பலப்படுத்திக் கொள்றதுக்காக, எம்மை கட்டாக வைத்துக் கொள்வதற்காக, அதை நம்ம தொழலாம் இபாதத்தில் என்றதுக்காக தூங்கினா அது உங்களுக்கு என்ன கூலியாக அமையும், அது உங்களுக்கு என்ன கூலியாக அமையும். இல்லையா அது வந்து உங்களுக்கு சாதாரணமான ஒரு நிலைமையாக தான் என்ன செய்ய இருக்குமே தவிர, ஒரு ஒரு தூக்கத்தில் இருக்கக்கூடியவர் தவறு செஞ்சாலும் எழுதப்பட மாட்டார், தொழுகை விட்டாலும் அவர் குற்றவாளியாக என்ன செய்யப்பட மாட்டார், எழுதப்பட மாட்டார் என்று இருக்கிற சந்தர்ப்பத்தில் எப்படி அவர் பெரிய கூலி உள்ளவராக மாறுவார், இபாதத்தில் உள்ளவராக என்ன செய்வார்? இபாதத்துக்கு முக்கியமே நீயத்து, இபாதத்துக்கு முக்கியமே நீயத்து. அதனால் இந்த ஒரு இலக்கு இருந்தால் அவருக்கு என்ன அது கூலியாக மாறும். ஆனால் இந்த செய்தியை சொல்லி தூக்கம் என்றது ஒரு வளமைப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு நிலைமை பார்க்கணும். சொல்லப்போனால்
பலர் ரமலான்ல தூங்குறது அதிகம், ஏண்டா ரமலான்ல தின்றது அதிகம், ரமலான்ல சாப்பிட்றது அதிகம், அதே போல ரமலான் என்ன தூங்குறதும் அதிகம். இந்த ரெண்டுமே மிகப்பெரிய, அதாவது உலகத்துடைய சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்தக்கூடிய பகுதிகள் ஒன்றுதான் தூக்கமும் உணவும். தூக்கமும் உணவும் என்பது இந்த பகுதிகளில் உண்டு. அப்போ இந்த ரெண்டையும் சேர்த்துக்கிட்டு தான் ரமலானுக்குள்ளே போகிறோம். சிறப்பு படிச்சுக்கிறோம், எல்லாம் படிச்சுக்கிறோம், இந்த ரெண்டையும் சேர்த்துக்கிட்டு போகிறோம். இது மிக தவறான ஒரு அம்சம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த அதாவது தூக்கம் என்பதை நம்ம நிர்வகிக்க பழக வேண்டும். ரமதானில் பொதுவாக என்ன செய்யணும் அப்படின்றதுக்கு நம்ம அது ஒரு முக்கியமான ஒரு தர்த்தீபாக வைத்திருக்கணும். நான் எப்போ செய்கிறது, என்ன செய்கிறதுன்றது. இதில் 3 விஷயம் இருக்குது. தூக்கத்துடைய விஷயத்தை 3 விஷயம் இருந்து முஆலஜா பண்ணவங்க எத்தனை பேர் இருப்பாங்களோ தெரியாது. தூக்கத்தை முஆலஜத்து நௌம், அதாவது தூக்கத்தை முஆலஜா பண்ணுதல் அப்படின்னா, நம்ம காலையில் 8 மணிக்கு வேலை போகிறோம், மகரிபுக்கு வேலை போயிட்டு வர்றோம்னு வைங்களேன், இதை நம்ம சரியாக தர்த்தி பண்ணிக்கிறோம். அந்த வேலைக்கு போகணும்ன்றதை தர்த்தி பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் எப்போ தூங்கினாலும் பரவாயில்லையே நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், வைத்திருக்கிறோம். இதுக்கு பேர் முஆலஜா. என்ன, தூக்கத்தை நம்ம டீல் பண்ணுகின்ற முறை என்பது. ரமலானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு சில தர்த்தீபுகளை ஏற்படுத்தித்தான் ஆக வேண்டும் தூக்கத்துடைய முறைக்கு. அது என்ன அப்படி என்று சொன்னால், ஆரம்ப நேரங்களில் தூங்குறது அல்லது கடைசி நேரத்தில் தூங்குறது என்று 2ஆக பிரிச்சிடும். 2ல் ஒரு முடிவுக்கு நீங்கள் என்ன செய்யணும், வரணும். ரமலானுடைய விஷயத்தில் நான் இப்படித்தான் செய்வேன். ஆரம்ப நேரத்தில் தூங்குதா என்ன, மகரிபில் என்ன செய்கிறோம், நம்ம நோன்பு திறக்கிறோம், அதுபோல இபாதத்துகள் ஈடுபடலும்டா, குர்ஆன் ஓதலும்டா ஓதுறோம், இஷா தொழுகிறோம். இஷா தொழுதோட என்ன, எந்த தொழுகையும் இல்லை, தூங்கிடுறோம். எந்த தொழுகையும் இல்லை, தூங்கிடுறோம். அது கட்டாயம் உணவு என்ன செய்யணும், முறைமையாக இருக்கணும். இல்லைன்னா தூங்கினா தொண்டையில் தான் என்ன இருக்கும். அதனால் நம்ம சரியாக தூங்கணும் என்றால் ஆரம்பத்திலே தூங்கிடணும். ஆரம்பத்தில் நம்ம தூங்குறதுன்றது சஹாபாக்கள் எல்லாருடைய வளமையாக என்ன செஞ்சது இருந்துச்சு. அதுதான் ஒரு வளமையாக இருந்தது. அதுக்கு பின்னால் நம்ம எழும்புறது ஒரு 12 மணியோ, ஒரு 1 மணியோ, ஒரு 2 மணியோ, நம்மட தர்த்தீப் என்ன செய்யணும், தொடர்ந்து ஃபஜ்ராகும் வரைக்கும் என்ன செய்யறது, வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுதல் என்று வைக்கணும். இல்லையா ஆரம்பத்தில் என்ன செஞ்சிடுறது, நம்ம வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டுறது, ஆரம்பத்திலே வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டுறது. அதுக்கு பிறகு எந்த பேச்சுக்கும் இடம் கொடுக்காம என்ன செஞ்சிடணும், தூங்கிடணும். ஆனால் ரமதானில் பேச்சு இன்ட்ரெஸ்ட் அதிகமாகுது. ரமதானில் பேச்சு இன்ட்ரெஸ்ட் என்ன செய்யுது, அதிகமாகுது. அந்த பேச்சு இன்ட்ரெஸ்ட் அதிகமாகினா இன்றைக்கு ஒரு ஆள்கிட்ட வீடு, அடுத்த நாள் இன்னொருத்தர் வீடு, ரமலான் சுட்டி முழிச்சிருக்கிறாங்க, ரமலான் சுட்டி அஸ்ஸஹர் முழிச்சு இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழித்து இருப்பதை தடை செய்தார்கள். இரவில் விழித்து இருப்பதை தடை செய்தார்கள், விழித்து பேசிக்கொண்டிருப்பதை தடை செய்தார்கள். ஒரு சிலருக்கு தவிர, யாருக்கு, தொழுபவருக்கு தவிர. இன்னும் ஒரு 1-2 செய்திகள் என்ன செய்கிறது, வருகிறது. இந்த 2 பேருக்கு தவிர மற்றவர்களுக்கு தடை என்று வருது. அப்போ ஒன்றில் ஆரம்ப நேரத்தில் தூங்கணும் அல்லது கடைசி நேரத்தில் என்ன செய்யணும், 2ஆக பிரிச்சுக்கணும். 2ஆக நாம் பிரித்து கொள்ள வேண்டும். அடுத்தது, பகல் பொழுதை பொறுத்த வரைக்கும் சஹாபாக்கட காலத்தில் வளமை இருந்தது கைலூலா. சஹாபாக்கட காலத்தில் என்ன வளமை இருந்துச்சு, கைலூலா அப்படின்னு. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா அவுஹும் காயிலூன், அவர்களுக்கு அழிவு, அவர்கள் இந்த முற்பகல் நேரத்தில் தூங்கி கொண்டிருக்கின்ற பொழுது வந்து விடலாம் என்று அவர்கள் அச்சமற்றிருக்கிறார்களா அப்படின்னு கேட்குறான். அப்போ கைலூலா ஒரு வளமை. அதே போல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா செய்தியில் வரும், அலிரலாம் வந்தாங்க, சின்னோர் என்னைய கோவப்படுத்திட்டு போயிட்டாங்க. ஃபலம் யகில் இந்தனா, எங்களிடத்துல கைலூலா தூக்கம் தூங்காம என்ன செஞ்சிட்டாரு, போயிட்டாரு. அப்படின்னா என்ன, முற்பகல்ல அவர் எங்கள்கிட்ட என்ன செய்யல, தூங்கல. இந்த முற்பகல்ல தூங்குறது அப்படி என்ற ஒரு வளமை உங்களை என்ன செய்யும், பலப்படுத்தும், உங்களை பலப்படுத்தும். இதை நீங்க அது ஒரு வலுக்கட்டாயமாவது கண்ணை மூடி என்ன செய்யணும், பழகணும். ஆனா நம்மளோட பிரச்சனை என்னடா, இந்த முற்பகல் தூக்கம் எங்க போய் நின்றீங்கன்னா பிற்பகல் தூக்கத்துல நின்றீங்க. பிற்பகல் தூக்கத்துல நின்றீங்கடா, தின்றது எத்தனை மணிக்கு, உதாரணமா 2:30-3 மணிக்கு சாப்பிடுவோம். இப்போ நான் நோன்பு அல்லாத காலத்தை சொல்றேன். அந்த 2:30-3 மணிக்கு சாப்பிட்டோம்னா கொஞ்ச நேரத்தில் என்ன செஞ்சிடும், அந்த சுகர் ஏறிடும். அப்போ தூக்கம் என்ன செஞ்சிடும், நல்லா வந்துடும். அதுக்கு பிறகு தூங்கி எழும்பி அசருக்கு போய் பள்ளியில் இருந்து கண்டு அந்த ஏசி ஃபீலிங்கில் நிறைய பேருக்கு என்ன நினைப்பேன்டா, தொழுகையுடைய நிம்மதி என்றது இதுதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. எது, இந்த மந்தம் இதே அசர் மந்தம், அதான் தொழுகையுடைய நிம்மதி. சுப்ஹானல்லாஹ், தொழுகையில் எவ்வளோ பெரிய ஒரு நிம்மதி அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சுக்கிறான், வச்சுக்கிறான். அது ஏசி விளங்கிட்டா, அந்த ஏசியும் அந்த டைமும் அந்த மந்தமும் தான் அது. உங்களுக்கு பள்ளி விட்டு வெளியே வரவே நினைவராது. எப்பயாவது நம்ம அப்படி இருந்திக்கிறோமா, அப்படி வராமல் இருக்கிறோம்டா, பிரச்சனை அதல்ல, இது மந்தம். அதாவது சில சம்பவங்களை கேட்டு கண்ணீர் வடிப்பாங்க, அது தக்வால கண்ணீர் வடிக்கிறதா நினச்சிருவாங்க. உலகத்தில் சோக சம்பவத்தை கேட்டால் காபிரும் கண்ணீர் வடிப்பாங்க. விளங்கிட்டா,
அந்த அந்த கண்ணீர் வடிப்புக்கு கூலி உண்டு. ஆனால் அந்த தக்குவாவோட கண்ணீர் வடிப்பு என்ன செய்யக்கூடாது, நினைச்சக்கூடாது. ரஹ்மத்துக்கு கூலி உண்டு. அதே மாதிரி தான் அந்த நேரத்துக்குள்ள ஏற்படுறது ஒரு மந்தமான நிலை. உங்களுக்கு வேர்த்து விறுவிறுத்து கொண்டு நீங்க சாப்பிடும் இல்லாம தூக்கம் இல்லாம தொழுகையில நீங்க நிம்மதி அடைகிறீங்கடா, அதுக்கு பேர் தான் என்ன, அதாவது தொழுகையுடைய நிம்மதி என்றது. இதுல தொழுகையுடைய நிம்மதி இருக்கலாம், ஆனா நீங்க அடைகிற அந்த முழுமையான மந்தமும் அந்த நிம்மதியை என்ன செஞ்சிடக்கூடாது, நினைத்து விடக்கூடாது. இதன் காரணமாக என்ன நடக்கும்டா, இந்த அம்சத்தின் காரணமாக உங்களுக்கு அசர் பாதிக்கும், மகரிபு பாதிக்கும், இதெல்லாம் என்ன செய்யும், பாதிக்கும். இதனால அந்த லுகருடைய நேரத்தில் அல்லது லுகருடைய ஆரம்ப வேலையில் தூங்குற தூக்கத்துக்கு பேர் தான் என்ன, கைலூலா. இந்த முற்பகல் தூக்கத்தை நீங்க ரமதான்ல என்ன செய்யுங்க, எடுத்துக்கோங்க. எடுத்துக்கொண்டு பாருங்க, உங்களுக்கு வந்து அதை நிர்வகிக்கக்கூடிய ஒரு சக்தி என்ன செய்யும், வளமைப்படுத்துறோம். நீங்க அந்த நேரம் இதுதான் அப்படின்னு ஷெட்யூல் பண்ணி நீங்கள எதுல நீங்க வந்து இடைவெளி விட்டாலும், இந்த சப்ஜெக்ட்ல எதுல நீங்க இடைவெளி விட்டாலும் முழு ரூட்டீனையும் என்ன செய்யும், உங்களுக்கு பாதிக்கும். அதுக்கு தான் அதை சொல்லுவாங்க வந்து அட்டாமிக் ஹேபிட், என்ன அணு பழக்கம், அணுவியல் பழக்கம் பண்ணுவாங்க. நம்ம மாத்திரத்துக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் தானே செய்வோம், பெரிய பெரிய மாற்றங்கள். அதை எடுக்க வேணும், இதை எடுக்க, அங்கேயெல்லாம் நீங்கள் எவ்வளவு மாற்றினாலும் உங்களுக்கு மாறாது. இந்த ஃபேஸ்புக்கை விட வேண்டும், 10 முறை அழிச்ச பாட்டியெல்லாம் 20 முறை அழிச்ச பாட்டியெல்லாம் சரியா அழிக்கிறது. அதில் இந்த என்ன டிக்டாக்கை விட வேண்டும், அதை விட வேண்டும் பாருங்கள். ஒரு மாதத்தில் பாருங்கள், திருப்பி அதில் இருக்கிற முக்கியமான செய்தி ஒன்று வந்து அதுக்காக இன்ஸ்டால் பண்ணேன்றாங்க. ஆனாங்கடா என்ன காரணம் அப்படின்னா, சில அணுவியல் பழக்கங்கள் இருக்கு. இந்த அணுவியல் பழக்கம் என்னென்னா பெரிய விஷயம் அல்ல, ஒரு டீ குடிக்கிற மாதிரி விஷயமா இருக்கு, ஒரு டீ குடிக்கிற மாதிரி விஷயமா இருக்கும், ஒத்தர வளமையாக சந்திக்கிற மாதிரி விஷயமா இருக்கும். உங்களோட டோட்டல் டைம் டேபிளே மாற்றும். அது அந்த பழக்கத்தை தான் நீங்கள் மாற்றணும். ஃபஜ்ருக்கு பிறகு குர்ஆன் ஓதணும், அதில் இப்போ லிஸ்டெல்லாம் வந்திக்கு தானே, 4 தாள் ஓதணும், 8 தாள் ஓதணும், அதெல்லாம் எடுத்து முடிவெடுத்த பின்னால் நீங்கள் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், ஃபஜ்ர் தொழுது முடிச்சுட்டு ஓதணும்னு முடிவெடுத்துருவீங்க. அப்போ பள்ளிக்கு வளமையாக முஸ்தபா, இப்ராஹிம், அப்துல் ரஹ்மான் வருவார். நீங்கள் அவங்களோட தான் வெளியே வருவீங்க, அவங்களோட வெளியே வந்து ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் பேசுவீங்க. உங்களுக்குரிய டோட்டல் டைம் டேபிள் தலைகீழ் ஆகிறது அந்த 3 பேரால தான். நீங்கள் போட்டிக்கிற முழு டைம் டேபிளையும் அப்துல் ரஹ்மான் சொல்லுவார், இப்ராஹிம் வீட்டுக்கு போயிட்டு வருவோமேன்டுவார். போயிட்டு வந்துடுவோம், இன்னைக்கு டைம் டேபிளை பற்றி யோசிச்சு, இந்த டைம் டேபிள் கொஞ்சம் லேட்டாக வச்சுக்கணும், அங்கே போயிடுவீங்க. போய் பார்த்தீங்கன்னா 9-10 மணிக்கு வீட்டுக்கு என்ன செய்வீங்க, வந்து நீங்கள் சேருவீர்கள். இப்போ டைம் டேபிளுக்கு பிரச்சனை ஆயினது பெரிய விஷயமெல்லாம் ஒன்றும் இல்லை, அவருக்கு சலாம் சொன்னது, அவருக்கு என்ன சலாம் சொன்னது. இது மாதிரி பழக்கங்கள் தான் உங்களுடைய டோட்டல் டைம் டேபிளை என்ன செய்யும், மாற்றும். இதுக்கு தான் சொல்றது அந்த மாதிரியான வார்த்தை. இப்படி உங்கள்கிட்ட என்ன பழக்கம் இருக்கின்றா, அதை நீங்க இந்த நேரத்தில் இந்த தூக்கத்துடைய விஷயத்தில் மிக கவனமாக அதில் என்ன செய்ய செயல்படுங்கள். இந்த மாதிரி மட்டும்தான் நான் என்ன செய்வேன், வைத்துக் கொள்வேன்.